Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அண்மைச் செய்தி தமிழகத்தையே பரபரப்பாக்கிய வழக்கு என்றால் இந்த டாஸ்மாக் வழக்கை கூறலாம். இந்த டாஸ்மாக் வழக்கில் தற்போது அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையானது விதித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இடைக்கால தடை கோரி யாரெல்லாம் மனு தாக்கல் செய்தனர்? இந்த உத்தரவுக்கான காரணம் என்னென்ன? வணக்கம். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகளில் சோதனை நடத்த சென்றனர். அப்போது வீடு பூட்டியிருந்த காரணத்தினால் அங்கு தங்களுக்கு தெரியாமல் வீட்டை திறக்க வேண்டாம் என்ற குறிப்புடன் ஒரு நோட்டீஸை வைத்து ஒட்டிவிட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகிய 2 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு டாஸ்மாக் முறைகேட்டில் இவர்கள் இருவருக்கும் உள்ள தொடர்பு இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஆதாரங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன்றைக்கு இடைக்கால கோரிக்கை மீது இன்றைக்கு தீர்ப்பளிப்பதாக அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளித்த இடைக்கால உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் எந்த ஆதாரங்களும் இல்லாத நிலையில சோதனை நடத்துவதற்கு அதிகாரம் வழங்கி பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு பிறப்பிப்பது சட்டவிரோதமானது. அதற்கு அந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள்ல இருந்து பார்க்கும்போது இவர்கள் இருவருக்கு எதிராக சோதனை நடத்துவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதால் இந்த சோதனை அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடை விதிப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஏற்கனவே நடத்தப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை அவர்களிடம் திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் பிரதான வழக்கினுடைய விசாரணை 4 வாரங்களுக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.